Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது class 8 Maths கணித பிரகாஷ் part 2 bookல இருக்க chapter 2 the Baudiana Pythagoras theorem page number 48ல இருக்க 2.5 right triangles having integer side lengthsங்கற டாபிக் கீழ வர கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரைட் ட்ரையாங்கிள்ஸ் அதுல சைட் லென்ஸ் இருக்கும் அண்ட் இது வந்து ஹைபோட்டனஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஹைபோட்டனஸ் வந்து சில டைம் √3 √2 அந்த மாதிரி எல்லாம் வருது. அண்ட் இந்த சைட் லென்ஸுமே அந்த மாதிரி ரூட்ல வரலாம், இல்ல 1.5 அந்த மாதிரி டெசிமல்ஸ்லயும் வரலாம். ஆனா இங்க வந்து ரைட் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் இன்டிஜர் சைட் லென்ஸ், இங்க வந்து இன்டிஜர்ஸ் அதாவது 2 3 1 2 3 4 5 அந்த மாதிரி இன்டிஜர்ஸ் மட்டும்தான் இந்த சைட் லென்ஸா இருக்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். Baudiana lists a number of integer triples a, b, c that form the side lengths of a right triangle and therefore satisfy a plus b square equal to c square. இப்போ பௌதியானா அவரோட சிலபஸ் ஊத்துறாங்க. அந்த அவரோட ஒர்க்ல ஏபிசின்ற ஒரு இன்டிஜர் ட்ரிபிள்ஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா இந்த 3 நம்பர்ஸ் அதாவது இன்டிஜர்ஸ், இந்த இன்டிஜர்ஸை வச்சு நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிளை மேக் பண்ணலாம். ரைட் ட்ரையாங்கிள் வித் இன்டிஜர்ஸ் தானே நம்ம இப்ப பாக்குறோம். இந்த சைட் லென்ஸ் எல்லாமே இன்டிஜர்ஸா இருக்கும். அப்போ எந்த மாதிரியான இன்டிஜர்ஸ்ல நம்ம வைக்க முடியும்? நம்ம எது வேணாலும் எடுக்க முடியாது. இப்போ 1 2 3 இது வந்து ஒரு இன்டிஜர் ட்ரிபிள், அதை யூஸ் பண்ணி நம்ம ரைட் ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவுமே இந்த ரெண்டு சைடும் a square plus b square ஸ்கொயர் பண்ணா ஈக்குவல் டு இந்த சைடோட ஸ்கொயர் கிடைக்கும், c ஸ்கொயர் கிடைக்கும். இப்படிதான் இருக்கும்னு நம்ம பௌதியன் பித்தகோரஸ் தியரம் படி பார்த்தோம். அப்போ எந்த நம்பர் போட்டாலும் இப்படி வருமா? வராது இல்லையா? சில நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற அந்த நம்பர் தான் இந்த இன்டிஜர் ட்ரிபிள்ஸ்ல அவரோட ஒர்க்கான சிலபஸ் சூத்திரால கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ இங்க வந்து 3 ஸ்கொயர் வரணும். ஆனா 3 ஸ்கொயர் வந்து 9. ஆனா இது ஆட் பண்ண 9 வருதா? இல்ல, 5 தான் வருது. சோ எல்லா நம்பர்ஸுமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதை சாட்டிஸ்ஃபை பண்ற நம்பர் மட்டும்தான் அந்த நம்பர், அந்த 3 நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி ஒரு ரைட் ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியும். இப்ப அந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 4 5 5 12 13 8 15 17 7 24 25 12 35 37 15 36 39 இந்த மாதிரியான நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியும். ஸோ தட் அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயருங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த நம்பர்ஸ்லாம். இது மட்டும் தானா? இதுக்கு மேல அதிகமான நம்பர்ஸும் வரும். இந்த நம்பர்ஸ்க்கு பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா பௌதியானா ட்ரிபிள்ஸ், இல்லைன்னா பௌதியானா பித்தகோரஸ் ட்ரிபிள்ஸ், பித்தகோரியன் ட்ரிபிள்ஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரிபிள்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இதுக்கு சொல்றாங்க இந்த ட்ரிபிள் நம்பருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? இது எல்லாமே செக் பண்ண வேணாம், நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணலாம். இப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. 16 plus 9 25 வருமா? கரெக்டா வருது. அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது நம்பர் எடுத்தோம்னா 7 24 25 எடுத்துக்கலாம். 7 ஸ்கொயர் வந்து 49 பிளஸ் 24 ஸ்கொயர் வந்து 576 which is equal to இதை ஆட் பண்ணா 625 கிடைக்கும், which is 25 ஓட ஸ்கொயர் தான் 625. So a square plus b square equal to c squareங்கிற இதுல வந்து a b cங்கிறது இந்த நம்பர்ஸ் தான். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி a ஸ்கொயருக்கு 49, b ஸ்கொயருக்கு 576 equal to c ஸ்கொயர் 625 கரெக்டா வந்துரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா வந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இதுல இருக்க எல்லா நம்பர்ஸுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனாலதான் இது எல்லாமே பௌதியானா ட்ரிப்ளெட்ஸ். List down all the Baudiana triples with numbers less than or equal to 20. இப்போ இந்த மாதிரி பௌதியானா ட்ரிபிள்ஸ் 20 நம்பருக்குள்ள இருக்க மாதிரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 37 இருக்கு, 24 இருக்கு. ஆனா இதுல வந்து 8 15 17 எல்லாமே 20 கீழே தான் இருக்கு. இது மூணுத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்து 24 35 37 36 39 20க்கு மேல இருக்கு. இங்க நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா all the Baudiana triples with numbers less than or equal to 20 and 20க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ புக்ல கொடுத்த அந்த நம்பர்லயே ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் தான் 20 கீழே இருந்துச்சு. இப்போ இது மட்டும் தான் 20க்குள்ள இருக்க ட்ரிபிள்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லாம கூட இருக்கலாம். எப்படின்னா இந்த நம்பர்ஸோட ஸ்கேல்டு வெர்ஷனுமே இந்த ட்ரிபிள்ஸா தான் இருக்கும். ஸ்கேல்டு வெர்ஷன் என்னன்னா இப்போ
இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பை 2 பண்ணணும். அப்போ 3 வந்து 3 2s are 6, 4 2s are 8 and 5 2s are 10. இப்போ இந்த நம்பர் செக் பண்ணி பார்க்கலாமா? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் வரணும். 6 ஸ்கொயர் என்ன 36, 8 ஸ்கொயர் வந்து 64. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 100 வருதா, which is 10 ஸ்கொயர். அப்போ கரெக்டா வந்து சோ இதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிள் தான். அண்ட் இது எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட மல்டிபிள் ஆஃப் 2 பண்ணோம், எல்லா நம்பர்ஸையும் இன்டூ 2 பண்ணோம். அப்ப நமக்கு கிடைக்கிற இந்த ட்ரிபிள் தான் பௌதியான ட்ரிபிள்ஸ். இதுதான் வந்து ஸ்கேல்டு வெர்ஷன் ஆஃப் 3, 4, 5ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, மல்டிப்ளை பண்றதுனால இது வந்து ஒரு ஸ்கேல்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 20க்கு கம்மியா தான் இருக்கு. இப்போ இன்டூ 3 பண்ணலாம் இதே நம்பரை. இப்போ 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15. இதுவுமே 20 கீழே தான் எல்லா நம்பர்ஸும் வந்திருக்கு. இது வந்து செக் பண்ணலாமா? 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் வந்து 81, 12 ஸ்கொயர் 144. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 144, 81, 5 225, which is 15 ஸ்கொயர். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இன்டூ 4 பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பரை. அப்போ 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20. இதுவுமே 20 and 20க்கு கீழே தான் இருக்கு. அண்ட் இதுவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர்னு வரும். 144 பிளஸ் 256 ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் என்ன 400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 400 கரெக்டா வரும். இதுக்கப்புறம் மல்டிப்ளை பை 5 பண்ணணுமா? வேணாம். ஏன்னா 5 5 தான் 25 வரும். அதனால ஒரு நம்பர் 20க்கு மேல போயிடும், இது வேணாம். அதே மாதிரி வேற என்ன நம்பர்ஸ் இருக்கு? 5 12 13 இருக்கு. இங்கேயுமே இன்டூ 2 பண்ணீங்கன்னாவே 12 2s are என்ன வரும்? 24, 20க்கு மேல போயிடும். அண்ட் இந்த நம்பர்ஸ்லயுமே 15 2s are 20க்கு மேல போயிடும். அதனால இதோட ஸ்கேல்டு வெர்ஷன் எதுவுமே நமக்கு அந்த 20க்குள்ள வராது. அதனால அதை நம்ம எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் சின்ன நம்பரா இருக்கு, அதோட ஸ்கேல்டு வெர்ஷனுமே 20க்குள்ள வரதுனால அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். சோ இப்போ எந்த நம்பர்ஸ் எல்லாம் less than or equal to 20க்குள்ள வந்திருக்கு, எந்த பௌதியான ட்ரிபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 5, 12, 13, 18, 15, 17, 6, 8, 10, 9, 12, 15, 12, 16, 20. இந்த நம்பர்ஸ்லாம், இந்த பௌதியான ட்ரிபிள்ஸ்லாம் less than or equal to 20 கீழே இருக்க ஆல் த பௌதியான ட்ரிபிள்ஸ் இதுதான். Is there an unending sequence of பௌதியான ட்ரிபிள்ஸ்? இப்போ பௌதியான ட்ரிபிள்ஸ் இது இல்லையா, இது வந்து அன்எண்டிங்கா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் இதோட மல்டிபிள்ஸுமே, இப்போ ஒரு ட்ரிபிளோட மல்டிபிள்ஸ் இன்டூ 2 பண்ணா இன்னொரு ட்ரிபிள்ஸ் கிடைக்குது, அதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கு. இன்டூ 3 பண்ணாலுமே அதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கு. அந்த மாதிரி இதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கும். சோ அது வந்து பெரிய நம்பரா போக போக அது ஸ்டாப்பே ஆகாது, அன்எண்டிங்கா போயிட்டே இருக்கும். இப்ப இங்க ஏன் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா இங்க 20க்குள்ளதான் கேக்குறாங்க, அதனாலதான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இல்லைன்னா நிறைய மல்டிபிள்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ பௌதியான ட்ரிபிள்ஸ் வந்து அன்எண்டிங்கா போயிட்டே தான் இருக்கும். இப்போ 3 4 5 பார்த்தோமா, இப்போ 30 40 50 வந்து ஒரு பௌதியான ட்ரிபிள்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இதுவும் பௌதியான ட்ரிபிள்ஸ் தான். ஏன்னா இதோட மல்டிபிள் தானே இது. இன்டூ 10 பண்ணீங்கன்னா 30 40 50ன்னு வரும். இதே 300 400 500ன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மல்டிபிள் ஆஃப் 100, இந்த ட்ரிபிளோட மல்டிபிள் ஆஃப் 100 தான் இது. அப்ப இதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கும். சோ இங்க நம்ம என்ன பார்த்தோம், இதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே பௌதியான ட்ரிபிள்ஸ். அண்ட் இது எப்படி வருது, அதோட ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரால நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஏன் பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்றோம்னா, இப்போ -2 பண்ணா அது வந்து மைனஸ்ல ஆன்சர் வரும் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் வரையணும், நம்ம மைனஸ்ல ஏதாவது போடுவோமா? இல்ல எதுவா இருந்தாலுமே ஒரு லைன் வரைஞ்சா அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். அதனால ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரால நம்ம மல்டிப்ளை பண்றோம். சோ அது மல்டிபிள் ஆயிட்டு அது ஒரு நியூ பௌதியான ட்ரிப்ளெட் கிரியேட் பண்ணும். Can we form a conjecture on Baudiana triples based on this observation? So இந்த அப்சர்வேஷன் வச்சு நம்ம ஒரு கன்ஜெக்டர் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அந்த கன்ஜெக்டர் புக்ல கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்த நம்பர் வச்சே சொல்லியிருக்காங்க. 3, 4, 5
இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 3 into 2, அதாவது இந்த 2-வை மல்டிப்ளை பண்றோம். ஒரு இன்டிஜர் எடுத்தா அது எல்லா நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்றோம். 4 into 2, 5 into 2. இதே 3-ஓட மல்டிப்ளை பண்ணா இங்க வந்து 3 into 3 9, 4 into 3 12 and 5 into 3 15. இப்படிதானே வருது. அப்போ இங்க வந்து என்ன ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றோம் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப எல்லாத்துக்கூடவும் அந்த 2 வருது. அதே மாதிரி இங்க வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா எல்லாத்துக்கூடவும் அந்த 3 வருது. இத வந்து நம்ம காமனா எப்படி எழுதலாம்னா 3, இத வந்து நம்ம கேன்னு எழுதலாம். நம்ம என்ன ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றோமோ அதை கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3k, 4k, 5k. இப்ப பாருங்க இங்க 2 இருந்துச்சு, அந்த k வந்து 2 இருந்தா இப்போ 3 into 2, 4 into 2, 5 into 2 அந்த மாதிரி இது வரும். இதே k வந்து 3 இருந்தா 3 into 3, 4 into 3 and 5 into 3 அந்த மாதிரி வரும். ஸோ k வேல்யூ நம்ம இங்க என்ன மல்டிப்ளை பண்றோமோ அதுதான் அந்த k வேல்யூ. ஸோ வேர் k is a positive integer, ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ வேர் k is a positive integer. And இதுதான் அந்த conjecture, that is general form of this concept. Is this true? We have to check if 3k square plus 4k square equal to 5k square. Is this true? இப்போ நம்ம ஜெனரலா எழுதிட்டோம், அது ட்ரூவான்னு எப்படி செக் பண்ணுவோம்னா இப்போ இந்த நம்பர் வந்து பௌதியன் ரிசல்டன்ட் நம்பர், இது வந்து ஒரு பௌதியானா ட்ரிபிள்னு தெரியும். இப்போ ரிசல்டன்ட் நம்பர் என்ன, நம்ம என்ன மல்டிப்ளை பண்றோமோ அது கூட சேர்ந்து வரும். இப்போ 3k, 4k, 5kன்னு வருதா. அப்ப இதுவுமே வந்து ஒரு பௌதியானா ட்ரிபிள்ஸ் தானே எப்படி சொல்லுவோம், அதுக்கு அந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயருங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனாலதான் அது பௌதியானா ட்ரிபிள். ஒரு k ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, அந்த நம்பருமே எப்படி பௌதியானா ட்ரிபிள்னு ப்ரூவ் பண்றதுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இதுதான் a, so a ஸ்கொயர், இது வந்து b, so b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் உள்ள எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3 3s are 9 k ஸ்கொயர் பிளஸ் 4 4s are 16 k ஸ்கொயர். இப்போ இதை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 9 plus 16 25 k ஸ்கொயர். அண்ட் இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும், 25k ஸ்கொயர் தான் வரும். அப்போ கரெக்டா வந்துருச்சு. ஸோ இதை ஆட் பண்ணா 25k ஸ்கொயர் வருது, which is equal to 5k ஸ்கொயர். இப்போ இந்த 25 நம்ம 5 5 தான் எழுதலாமா, அதை 5 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ 5 ஸ்கொயர் k ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் நம்ம வெளில போட்டோம்னா 5k to the whole power ஸ்கொயர். இப்போ இது வந்துருச்சா, இப்போ கரெக்டா வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு பௌதியானா ட்ரிபிள் தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா there is infinitely many பௌதியானா ட்ரிபிள்ஸ். ஏன்னா இந்த k வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அது இன்ஃபினிட்டா எவ்வளவு நம்பர் வேணா இருக்கலாம் இல்லையா. அப்போ இந்த பௌதியானா ட்ரிபிள்ஸ்மே எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரிபிள்ஸை நம்ம எடுத்து இன்டூ k-வால, அதாவது எந்த பாசிட்டிவ் இன்டிஜர்னாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு பௌதியானா ட்ரிபிள் கிடைக்கும். அப்ப இந்த கேங்கிற ஃபேக்டர் இன்ஃபினிட்டியா இருக்கும் போது எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் போலாங்கிற போது அந்த பௌதியானா ட்ரிபிள்ஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். If a, b, c is a Baudiana triple, or a, b, c ங்கிறது அந்த 3 number which is a Baudiana triple, then ka, kb, kc ங்கிறதும் Baudiana triple அப்படின்னு கேக்குறாங்க, where k is a positive integer. Is this statement true? இது கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 3 நம்பர் which is a Baudiana triple, அது கூட k-வை மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப அதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் வந்துச்சு. அது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு. இப்போ அந்த நம்பருக்கு பதில் ஏபிசி தான் ஒரு பௌதியான ட்ரிபிள். இங்க 3 4 5 கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பதில் ஏபிசிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ கேஏ கேபி கேசிங்கிறது ஒரு பௌதியான ட்ரிபிளா இஃப் கே இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர்னு கேக்குறாங்க. அப்போ இங்க என்ன 3க்கு பதில் ஏ, 4க்கு பதில் பி, 5க்கு பதில் சி, மற்றபடி அந்த கேவை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அண்ட் கே இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளா தான் இருக்கும். இதையும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணலாமா. இப்போ ஏபிசி இஸ் அ பௌதியான ட்ரிபிள், அதோட கண்டிஷன் என்ன செக் பண்ணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம், அதனால இது பௌதியான ட்ரிபிள்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம பௌதியான ட்ரிபிள்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இதை எடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போறோம். அப்போ ஏங்கிறது கேஏ பிளஸ் பிங்கிறது கேபி ஸ்கொயர் பண்றோம் ஈக்குவல் டு, இப்போ சி ஸ்கொயருங்கிற வேல்யூ வரணும், அதாவது கே த ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ வரணும். வருதான்னு பார்க்கலாமா.
கே ஏ ஸ்கொயர்னா தனித்தனியா ஸ்கொயர் எழுதிக்கலாம், கே ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இங்க கே ஸ்கொயர் பி ஸ்கொயர். இப்போ கே ஸ்கொயரை மட்டும் நம்ம காமனா வெளில எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வருமா? இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருங்கிற வேல்யூ என்னது? சி ஸ்கொயர். ஏன்னா இங்க வந்து ஏபிசி பௌதியான ட்ரிபிள்னு சொல்லிட்டோம், அதனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயருங்கிற அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கே ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்துருச்சா? இப்போ அந்த ஸ்கொயரை நம்ம காமனா எடுத்துக்கலாம். அப்போ கேசி ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு வரணும் அக்கார்டிங் டு த பௌதியான ட்ரிபிள் கண்டிஷன். அப்போ கரெக்டா வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பௌதியான ட்ரிபிள். அண்ட் இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கேல்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 3, 4, 5 வந்து ஒரு பௌதியான ட்ரிபிள்னா 6, 8, 10ங்கிறது அதோட ஸ்கேல்டு வெர்ஷன். ஏன்னா இன்டூ 2 பண்றோம், அதே மாதிரி இன்டூ 3 பண்ணா அது இன்னொரு ஸ்கேல்டு வெர்ஷன். இப்போ இங்க என்ன பண்றாங்க, இன்டூ கே பண்றாங்க. கே எந்த நம்பரா வேணா இருக்கலாம், காமனா சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த கேஏ கேபி கேசிங்கிறது என்ன, இந்த ஏபிசியோட ஸ்கேல்டு வெர்ஷன். அப்ப இனிஷியலா நம்ம எடுத்தோம்ல அந்த 3, 4, 5, இப்போ ஏபிசிங்கிற ஒரு நம்பர், அப்ப அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா that does not have any common factor greater than 1. அதாவது எல்லா நம்பர்ஸுமே இப்போ 2, 3ன்னு எடுத்தோம்னா இதுக்கு ஃபேக்டர் காமன் ஃபேக்டர் என்ன, 2 1s 2 இருக்கும், 3 1s 3 இருக்கும். அந்த மாதிரி இதோட காமன் ஃபேக்டர் 1 இருக்கும். ஆனா இப்போ 2, 4ன்னு பாத்தீங்கன்னா இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1ம் இருக்கும் 2வும் இருக்கும். 2 டேபிள்ஸ்ல இது வரும், 1 டேபிள்லயும் இது வரும். அதுதான் அந்த காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ பௌதியான ட்ரிபிள் which has only 1 as a common factor, அதாவது காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது other than 1, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ 3, 4, 5 பார்த்தோமா, 3, 4, 5ங்கிறது ஒரு கான்சிக்யூட்டிவான நம்பர். ஸோ கான்சிக்யூட்டிவான நம்பர்ஸ்க்கு எப்பவுமே காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 மட்டும்தான் இருக்கும், அது தவிர எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா 2, 4, 6 எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வந்து காமன் ஃபேக்டரா இருக்கும். இல்ல 3, 6, 9 பாத்தீங்கன்னா இது வந்து 3 காமன் ஃபேக்டரா இருக்கும். பட் இந்த 3, 4, 5 பாத்தீங்கன்னா எதுவுமே காமன் ஃபேக்டரா இருக்காது அதர் தேன் 1. சோ இதுக்கு பேரு தான் பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ 6, 8, 10 பிரிமிட்டிவா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 6க்கும் 8க்குமே 2 டேபிள்ஸ்ல வரும், 10மே 2 டேபிள்ஸ்ல வரும். அப்போ இது வந்து காமன் ஃபேக்டர் 2 இருக்கு, அதர் தேன் 1 இருக்கு. சோ இது வந்து primitive பௌதியான ட்ரிபிள் இல்ல, it is a scaled version of 3, 4, 5. எந்த ஃபேக்டர்ஸுமே இல்ல அதர் than 1 இருந்தாதான் அது primitive பௌதியான ட்ரிபிள். is 5, 12, 13 is a primitive பௌதியான ட்ரிபிள். இது வந்து ஒரு primitive பௌதியான ட்ரிபிள்னு கேக்குறாங்க. அப்போ இது எப்படி நம்ம செக் பண்ணுவோம், இதுக்கு காமன் ஃபேக்டர் only 1 மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. 12 13 பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க நம்பர், சோ இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் இருக்காது 1 தவிர. சோ அப்போ இது மூணுத்துக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது அதர் than 1. சோ இட் இஸ் a primitive பௌதியான ட்ரிபிள். What are the other primitive பௌதியான triples with numbers less than or equal to 20? இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா 20க்குள்ள என்ன பௌதியான நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரிபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இப்போ அதுதான் கேக்குறாங்க இங்கேயும். பட் அது primitive பௌதியான ட்ரிபிள்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 3, 4, 5, அப்புறம் இந்த நம்பர் அதை தான் கேக்குறாங்க. ஸோ இந்த நம்பர், அதுக்கப்புறமா 8, 15, 17. இதுக்கு முன்னாடி நான் சொன்னும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த 3 நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிருந்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கேல்டு வெர்ஷனும் இன்க்ளூட் பண்ணோம். ஏன்னா ஸ்கேல்டு வெர்ஷனுமே அது லெஸ் தேன் 20 நம்பர்ல வந்துச்சு நமக்கு, அதனால அதை இன்க்ளூட் பண்ணோம். ஏன்னா அங்க வந்து பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள்னு கேட்கல, பௌதியான ட்ரிபிள் தான் கேட்டாங்க. சோ இதோட ஸ்கேல்டு வெர்ஷனுமே இன்க்ளூட் பண்ணிட்டோம் நம்ம அங்க. பட் இங்க வந்து பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள் மட்டும் தான் கேக்குறாங்க. சோ ஸ்கேல்டு வெர்ஷன் இல்லாம வேற என்ன ட்ரிபிள்ஸ்லாம் இந்த 20க்குள்ள இருக்குன்னா இது 3 மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் எழுதுனதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள்லயே பார்த்தோம், 24, 27ங்கிற நம்பர்லாம் வந்துச்சு, 20க்கு மேல வந்துச்சு. ஸோ இந்த 3 நம்பர் மட்டும் தான் 20க்குள்ள இருக்க பௌதியான ட்ரிபிளா இருந்துச்சு. அண்ட் பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிளாவும் இருக்கு. இது இல்லாம பௌதியான ட்ரிபிள்ஸ் இருக்குன்னா இருக்கு, விச் இஸ் ஸ்கேல்டு வெர்ஷன் ஆஃப் திஸ் 3, 4, 5. ஆனா பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள்னா இது 3 மட்டும் தான், which is less than 20. Generate 5 scaled versions of each of these primitive triples. Are these scaled versions primitive? இப்போ இந்த 3 தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இதோட 5 scaled version கேக்குறாங்க. scaled version என்ன, ஒரு காமன் ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இன்டூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6,
8 10. அதே மாதிரி இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 24 26. இது 16 30 34. நெக்ஸ்ட் காமன் ஃபேக்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 9 12 15. இங்க 5 3s are 15 36 39. இது 24 45 51. நெக்ஸ்ட் into 4 into 5 5 scaled version கேக்குறாங்க. so 1 2 3 4 5 6 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அதை விட சிம்பிளா எப்படி, ஏன்னா இங்க 5 13 5s are 6 13s are 6 17s are அதுவும் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். அதனால அதை விட சிம்பிளா எப்படி பண்ணோம்னா, இப்போ ஆல்ரெடி 3 போட்டோம் இல்லையா, இப்போ இன்னும் 2 வேணும். அதுக்கு நான் எப்படி சிம்பிளஸ்டா சொல்றேன்னா இன்டூ 10 பண்ணலாம், இன்டூ 100 பண்ணலாம். ஏன்னா மல்டிபிகேஷன் பண்ணும்போது 6 7 அந்த மாதிரி நம்பர் பண்றதோட 10 100 பண்ணா ஜீரோஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணா போதும் இல்லையா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 10s are 30 4 10s are 40 5 10s are 50. எந்த நம்பரா இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஜீரோ கூட ஆட் பண்ணா போதும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிகேஷன் ஈஸியா இருக்கும். அவங்க வந்து இதுதான் இந்த காமன் ஃபேக்டர் தான் எடுத்து பண்ணணும்னு கேட்கல, ஏதாவது ஒரு ஸ்கேல்டு வெர்ஷன் தான் கேட்கறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியான 0 0 மல்டிப்ளை பண்ற மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 300 400 500 இந்த மாதிரி மல்டிபிகேஷன் ஈஸியா முடிச்சிடலாம். 800 1500 1700. இப்போ பாத்தீங்கன்னா 5 ஸ்கேல்டு வெர்ஷன் நம்ம எழுதிட்டோம். ஸோ ஸ்கேல்டு வெர்ஷன் எப்படி எழுதுறதுன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். If a, b, c is a non-primitive. Primitive-னா என்ன? காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும், அது வேற எதுவுமே இருக்காது. ஆனா நான் primitive-னா ஸ்கேல்டு வெர்ஷன் சொன்னோம் இல்லையா, அப்போ ஒரு primitive ஒன்னு இருக்கும், அதோட ஸ்கேல்டு வெர்ஷனை தான் நம்ம நான் primitive-னு சொல்றோம். அது primitive கிடையாது. ஸோ ஸ்கேல்டு வெர்ஷன் சொல்லலாம், இல்ல நான் primitive-னு சொல்லலாம். இந்த ஏபிசிங்கிற நம்பர் வந்து ஒரு ஸ்கேல்டு வெர்ஷன் இல்லைன்னா நான் primitive, and integers have f greater than 1 as a common factor. இதோட காமன் ஃபேக்டர் வந்து f ன்னு சொல்றாங்க. நம்ம k ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதில் இங்க f ன்னு சொல்றாங்க. greater than 1 ஏன் கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அதனால தான் greater than 1 ன்னு கொடுத்திருக்காங்க. then a by f, b by f, c by f is a Baudiana triple. கரெக்டா? நம்ம என்ன பார்த்தோம், FA FB FC அதாவது KA KB KCன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிள்னு ப்ரூவ் பண்ணும். இங்க வந்து இங்க டிவைட்ல வருது A by F B by F C by F. அப்ப இதுவுமே ஒரு பௌதியான ட்ரிபிளான்னு கேக்குறாங்க. அண்ட் ABC வந்து ஒரு நான் பிரிமிட்டிவ் இல்லைன்னா ஸ்கேல்டு வெர்ஷன் சொல்லலாம், அது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிள் which is நான் பிரிமிட்டிவ்னு சொல்றாங்க. அப்போ இந்த ABCங்கிறது மல்டிபிள் ஆஃப் F இருக்கு. காமன் ஃபேக்டர் என்ன f, அப்போ இந்த ஏபிசிங்கிறது மல்டிபிள் ஆஃப் f இருக்கு. ஏங்கிறது வேற ஏதாவது வேரியபிள் வச்சுக்கலாம், mன்னு வச்சுக்கலாம், MNO. அதாவது ஏங்கிறது மல்டிபிள் ஆஃப் f and m, and b மல்டிபிள் ஆஃப் f and n, c வந்து மல்டிபிள் ஆஃப் f and o. அதாவது காமன் ஃபேக்டர் இது எல்லாத்துக்குமே ஏபிசி எல்லாத்துக்குமே எஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நம்பரை நம்ம டிவைட் பை எஃப் பண்ணா என்ன ஆகும், எஃப் எல்லாம் கேன்சல் ஆயிடுமா, இப்போ MNOங்கிற ஒரு நம்பர் மட்டும் வரும். அப்ப அதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் வேற எதுவுமே இருக்காது, ஏன்னா இருக்கிற காமன் ஃபேக்டர் நம்ம கட் பண்ணிட்டோம். அப்போ அதை தவிர வேற எதுவுமே காமன் ஃபேக்டர்னா 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 மட்டும் இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் அந்த ட்ரிபிள்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிளா இருக்கும். இப்ப இங்க என்ன பண்றாங்க, f டிவைட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நமக்கு வேற ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள் கிடைக்கும். இப்போ வேரியபிள் வச்சு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்திருக்காங்க, அதை வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செக் தி ஸ்டேட்மெண்ட் ஃபார் 9, 12, 15. இந்த எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ண சொல்றாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு நான் பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள். எப்படி சொல்றேன்னா, இது வந்து 3 டேபிள்ஸ்ல எல்லாமே போகுமா, அப்ப இதோட காமன் ஃபேக்டர் எஃப்ங்கிறது என்ன 3. இதுதான் ஏபிசிங்கிற அந்த நம்பருக்கு பதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் எஃப் வந்து இதுக்கு காமன் ஃபேக்டர், இந்த நம்பர்ஸ்க்கான காமன் ஃபேக்டர் வந்து எஃப் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ஃபார்மேட்ல எப்படி எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 9/3, பிங்கிறது 12, ஸோ 12/3, சி வந்து 15, 15/3. இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 3s are
4s are 5s are. அப்ப ஆன்சர் என்ன 3, 4, 5. இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1 மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. அப்போ இது வந்து ஒரு primitive Gaussiana triple. அப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? if a, b, c is a non-primitive and the integers have f greater than 1 as a common factor, then a by f, b by f and c by f வந்து ஒரு Gaussiana triple. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் primitive Gaussiana triple இருந்து ஒரு காமன் ஃபேக்டரை நம்ம டிவைட் பண்றோம். இப்போ காமன் ஃபேக்டர்ல நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு primitive Gaussiana triple. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. If we can find all the primitive triples, we can find all the Gaussiana triples. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3, 4, 5ங்கிறது ஒரு primitive. ஆனா 9, 12, 5 வந்து நான் primitive. இது எல்லாமே ஒரு Gaussiana triple தான். பட் primitivனா காமன் ஃபேக்டர்ஸ் other than 1 இல்லாதது மட்டும்தான் primitivன்னு சொல்றோம். அப்போ நமக்கு primitive triples தெரிஞ்சா மட்டுமே போதும், Gaussiana triples எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதர் Gaussiana triples என்ன இதோட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். ஸோ primitive triples தான் அது நியூவா இருக்கும், அதனால அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் மற்ற Gaussiana triples அதோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். How do we generate more primitive triples? ஸ்கேல்டு வெர்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. primitive triple இருந்தாலே போதும், அதோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சா ஸ்கேல்டு வெர்ஷன் கிடைச்சிரும், அதர் Gaussiana triples கிடைச்சிரும். ஆனா primitive triple எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படின்னு ஒரு மெத்தட் சொல்றாங்க புக்ல, அதை பத்தி பார்க்கலாம். The sum of consecutive odd numbers and square numbers. A relation between sum of consecutive odd numbers and square numbers வந்து இப்படி இருக்கும். 1 equal to 1 square வந்து 1. இதே 1 அதுக்கு அடுத்து odd number என்ன 3. So sum of two consecutive odd numbers இது. இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 2 square. இதை பத்தி நம்ம நம்பர் பிளேல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நம்பர் பிளே சாப்டர்ல. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து சம் ஆஃப் 1 கான்சிக்யூட்டிவ். இங்க சம்மே தேவையில்ல, ஒரு நம்பர் தான். ஸோ 1 ஆட் நம்பர் வந்து 1 ஸ்கொயர். இதே சம் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து 2 ஸ்கொயர். ஏன்னா 2 கான்சிக்யூட்டிவ் வருது, அப்போ 2 ஸ்கொயர். இதே 3க்கு பாருங்க, 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்ப அடுத்தடுத்து வர ஆட் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5. இது கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு கேக்குறாங்க. அப்போ ஈவன்லாம் எடுத்துட்டா 1 3 5 7 அப்படி போகும் இல்லையா? இதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். அதை வந்து நம்ம சம் பண்றோம். இங்க வந்து 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சம் பண்றோம். அப்போ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 3 ஸ்கொயர். செக் பண்ணி பாருங்க, 1 + 3 4, 2 ஸ்கொயரும் 4 தான். 1 + 3 4, 4 + 5 9, 3 ஸ்கொயரும் 9 தான், கரெக்டா வரும். ஸோ இது ஜென்ரலா எப்படி சொல்லலாம்? the sum of first n odd numbers is n ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ sum of first 2 consecutive odd numbers வந்து 2 ஸ்கொயர். sum of 3 consecutive odd numbers வந்து 3 ஸ்கொயர். அப்போ sum of n consecutive odd numbers n வரைக்கும் போகும். என்னன்னா இங்க n இல்ல, ஏன்னா இங்க 3னா இங்க 3 வருதா? இல்ல, 5 வருது. சோ நம்பர் எத்தனை நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அதுதான் இங்க 3 consecutive odd numbers சொல்றோம். அப்ப என்னன்னா n நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்க ஆட் பண்ற நம்பர்ஸ் தான் n, கடைசி நம்பர் n கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்க, இங்க ஆட் பண்ற எத்தனை நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ், பட் கடைசி நம்பர் 5 தான் இருக்கு. சோ இங்க n வராது. அப்ப அங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இங்க வந்து n வந்து 3. அப்போ 5ங்கிறது 3 × 2 பண்ணா 6 வரும். அதுல இருந்து -1 பண்ணா 5 வருதா? அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி -1 பண்றோம். 2 × n, என்ன வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் -1 பண்ணா இங்க கடைசியா என்ன வேல்யூ வருமோ அது வரும். இப்போ இதுக்குமே செக் பண்ணி பாருங்க, 2n - 1. இது வந்து n வந்து 2, ஏன்னா 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்போ இங்க 2 போட்டீங்கன்னா 4 - 1 3. அப்போ கடைசி நம்பர் 3 வந்துருச்சா? அந்த மாதிரி எந்த நம்பர்ஸ்னாலுமே இந்த ஃபார்முலா கரெக்டா இருக்கும். இப்போ 2n - 1. ஸோ n கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? n ஸ்கொயரா இருக்கும். 3 கான்சிக்யூட்டிவ்னா 3 ஸ்கொயர். அப்ப n கான்சிக்யூட்டிவ்னா n ஸ்கொயர். அண்ட் இங்க கடைசி நம்பர் வந்து n இருக்காது. அது எப்படி ரிலேட் ஆகும்னா 2n - 1 இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். This is the relation between the sum of consecutive odd numbers and the square number. ஏன்னா இந்த வர்றது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா வருது பாத்தீங்கன்னா n ஸ்கொயர்னு. ஸோ இதை வச்சுதான் நம்ம primitive Gaussiana triple எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். இப்போ கடைசி நம்பர் வந்து 2n - 1னா அப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் என்னவா இருக்கும்? 2n - 3 இருக்கும். எப்படின்னா இப்போ இதுவே பாருங்க, 5ங்கிறது 3ல இருந்து வந்துச்சு, which is 2n - 1. 2 3s are 6 - 1 5.
அதுல இருந்து நம்ம 3 வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், 5ங்கிறது ஒரு நம்பர், ஒரு ஈவன் நம்பர். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஈவன் நம்பர் இருக்குமா, அந்த நம்பரை விட்டுட்டு இன்னொரு நம்பர். அப்ப இது வந்து -1 பண்ண வருதுன்னா இது வந்து -3 பண்ண வரும். 3 2s are 6 -3 3. இப்போ இந்த 3 நம்பர் வந்துருச்சா. சோ இதுக்கு முன்னாடி வந்து 2n - 3 வரும். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இப்போ இந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் எப்படி இருக்கும், ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணணும். ஒருவேளை கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிருப்போம். ஆனா இங்க வந்து ஆட் நம்பர்ஸ் மட்டும் கேக்குறாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்பர் ஈவன் நம்பரா இருக்கும், அதுக்கு அடுத்த நம்பர் தான் ஒரு ஆட் நம்பரா இருக்கும். அதனால -1 ஆல்ரெடி இருக்கு, அது கூட இன்னும் 2 மைனஸ் பண்ணா -1 -2 -3 மாறும். சோ இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 2n - 3 இருக்கும். சோ 1 + 3 + 2n - 3 வரைக்கும் இந்த நம்பர் இருக்கும். அண்ட் இது வந்து nth நம்பர் which is equal to n ஸ்கொயர். இப்போ sum of consecutive odd numbers still n நம்பர் அப்படின்னா நம்ம n ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ n நம்பருக்கு முன்னாடி நம்பர்னா என்னவா இருக்கும், n நம்பருக்கு முன்னாடி நம்பர்னா n - 1. ஸோ இது வரைக்கும் n நம்பர், அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டோம்னா n - 1 தானே. அப்ப இது வரைக்கும் நம்ம sum of consecutive numbers என்னவா இருக்கும், n - 1 the whole square. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாமா. இப்போ இது வந்து nth நம்பர். அப்போ இப்போ இந்த nth நம்பரை மட்டும் விட்டுட்டு இதை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது வந்து இங்க n = 3 இருக்கு. ஒருவேளை இது வரைக்கும் எடுத்தோம்னா என்ன வரும், இங்க 3ல இருந்து 1 நம்பர் கம்மி பண்றோம், n - 1 ஆகுது. அப்போ சம் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து n ஸ்கொயர் which is 3 ஸ்கொயர். இதே nth நம்பர் மட்டும் எடுத்துட்டா n - 1 இல்லையா. அப்போ சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தானே இதுல இருந்து இது வரைக்கும். இது வரைக்கும் தான் சம் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஆனா இப்போ nth நம்பர் எடுத்துட்டோம்னா இது சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். அப்போ இந்த n ஸ்கொயர் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா n - 1 ஸ்கொயரா ஆகும். இங்க n - 1னா 3 - 1 2 இல்லையா. அப்போ 2 ஸ்கொயர் which is 1 + 3 4. இங்க 4 வருது பாருங்க, இப்படிதான் வரும். சோ இது ஃபுல்லா சம் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிடுறோம், அதனால சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அப்போ சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆன்சர் என்னவா இருக்கும், n - 1 ஸ்கொயர். இங்க எப்படி n ஸ்கொயரோ இங்க வந்து n - 1 வரைக்கும் பாக்குறதுனால n - 1 ஸ்கொயரா பாக்குறோம். Next, what is the sum of the first n - 1 odd numbers? Sum of n - 1 odd numbers என்னவா இருக்கும் அப்படின்னா, sum of n consecutive odd numbers வந்து n ஸ்கொயர்னு பார்த்தோம். அப்போ n - 1 கான்சிக்யூட்டிவ்னா இந்த இது வரைக்கும் என்னன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் n - 1 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இப்போ சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா n - 1 the whole square. ஒண்ணுமே இல்லைங்க, இங்க n கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் தான் n ஸ்கொயர். இங்க n - 1 இருக்கிறதுனால இங்க n - 1 ஸ்கொயர்னு போடுறோம். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், அதோட வேல்யூ என்ன n - 1 ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம அப்படி எழுதாம இதுக்கு பதில் இது எழுதலாமா, ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இதுல இருந்து இது வரைக்கும் சம் ஆஃப் n - 1 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், அதோட வேல்யூ n - 1 the whole square பிளஸ் அது கூட nth டேர்ம் 2n - 1 ஆட் பண்ணா அது sum of n consecutive odd numbers ஆயிடும். so n ஸ்கொயர். ஒன்னும் இல்ல, இதுக்கு பதில் நம்ம n - 1 the whole square சப்ஸ்டியூட் பண்றோம். அது ஏன் சப்ஸ்டியூட் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் n - 1 consecutive odd numbers இருக்கு. ஏன் n - 1, இது வரைக்கும் என்னன்னா அப்ப அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து n - 1 தானே இருக்கும், அதுக்கு முன்னாடினா n - 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். அதுதான் இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க நார்மலா அல்ஜிப்ரிக்கா செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே கரெக்டா வரும். இப்போ n - 1னா n ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2n பிளஸ் 2n - 1 ஈக்குவல் டு, ஓ இதுல -2n + 2n கேன்சல் ஆயிடும், 1 1 கேன்சல் ஆயிடும், n ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு which is the right side of the equation. சோ கரெக்டா இருக்கா. இப்போ இது வந்து நம்ம பௌதியான ட்ரிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இதை a ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இதை c ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு ஸ்கொயர் வருமா. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். பௌதியான ட்ரிப்புக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கா, நார்மலா இல்ல, பட் இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்தா
அப்போ நம்ம ஸ்கொயர் இப்படி போடலாம் இல்லையா? அப்ப அந்த டைம்ல இது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸ்கொயர் நம்பர்னா என்னன்னு தெரியும்ல? இப்போ 2 ஸ்கொயர் வந்து 4, 9, 16, 25 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ்னா அது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ல நம்ம எழுதலாம். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னு எழுத முடியும். அப்ப இது ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டேர்ம்ல நம்மளால எழுத முடியும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிளா இருக்கும். அப்ப நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் எப்படி இருக்கணும்னா இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அப்போ இங்க 4 ஒரு ஸ்கொயர் நம்பர் 4 எடுக்கலாமானா முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர். நம்ம என்ன பண்றோம், சம் ஆஃப் n கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் தானே பார்த்தோம். இதுல எல்லாமே ஆட் நம்பர்ஸா தானே இருந்துச்சு. அப்ப இதுவுமே ஒரு ஆட் நம்பர் இல்லைனாலுமே 2n minus 1நாலே அது ஆட் நம்பர் தான். ஏன்னா 2nங்கிறது மல்டிபிள் ஆஃப் 2. ஈவன் நம்பரை எப்பவுமே நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அண்ட் ஆட் நம்பரை 2n minus 1 தான் சொல்லுவோம். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 2னா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி நம்பர் தானே வரும். அப்போ ஆட் நம்பர் தானே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளே பார்க்கலாம். n வந்து 1ன்னு வச்சுப்போம். இப்போ 2 minus 1 1. இது n 2ன்னு வச்சா 2 2s are 4, 4 minus 1 3. இந்த மாதிரி நமக்கு எந்த n சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு 1 3 5 ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட் நம்பரோட ஃபார்மேட். இப்போ இங்க நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் எப்படி இருக்கணும்னா ஆட் நம்பராகவும் அண்ட் ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும். ஒரு ஆட் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 4 வந்து ஒரு ஈவன் நம்பர் அண்ட் 9 வந்து ஒரு ஆட் நம்பராகவும் இருக்கு, ஒரு ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கு. இப்போ 9 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ 9 வந்து ஒரு ஆட் ஸ்கொயர் நம்பர். இது எத்தனாவது ஆட் நம்பரா இருக்கு? 1 3 5 7 9 ஃபிஃப்த் ஆட் நம்பரா இருக்கு. அப்போ சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 5 ஸ்கொயரா இருக்குமா? அதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஆட் நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததுன்னா அப்போ 4 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இல்லையா? அப்போ சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 4 ஸ்கொயரா இருக்கும். இது வந்து சம் ஆஃப் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். அதனால 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பிளஸ் இந்த nth டேர்ம் 9 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். 9 வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிளா 3 4 5ன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க 3 முன்னாடி இருக்கு. அப்ப இங்கதான் வரணும்னா அப்படிலாம் கிடையாது. எப்படி பிளஸ் பண்ணாலுமே அது சேம் தான். எப்பவுமே நமக்கு இங்க வர்றது வந்து ஸ்மாலஸ்டா கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இல்லையா? நிறைய நம்பர் சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால இங்க இருக்க நம்பர் அதிகமா இருக்கும். இங்க வந்து nth நம்பர் என்னவோ அந்த ஸ்கொயர் நம்பர் தான் நம்ம எடுப்போம். அதனால இது வந்து கம்மியா கிடைக்கும். Could we have obtained this triple using the equation n minus 1 the whole square plus 2n minus 1 equal to n square? இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இதை வர வைக்க முடியுமா அப்படின்னா, இப்போ 9ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்போ அது எத்தனாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்? 5th கான்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ எத்தனாவது கான்சிக்யூட்டிவ் நம்பரோ அதை தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ n equal to 5. 5th கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா அப்போ n equal to 5. இப்போ 5 minus 1 the whole square plus 2 into 5 minus 1 equal to 5 ஸ்கொயர். என்னங்கிற இடத்துல 5 போடுறோம். 5 minus 1 the whole square 4 ஸ்கொயர். இது வந்து 10 minus 1 9. 9னும் போடலாம், இல்லைன்னா 3 ஸ்கொயர்னும் போடலாம். which is equal to 5 ஸ்கொயர். அப்போ 3 4 5ங்கிற அந்த ஃபார்மேட் வந்துச்சா? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் equal to c ஸ்கொயர். ஸோ இப்படி இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இதை எடுத்துட்டு வரலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இன்னும் நல்லா புரியும். இப்போ இதுக்கப்புறம் 16 பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், 25 ஒரு ஆட் நம்பர் அண்ட் இட் இஸ் ஆல்சோ a ஸ்கொயர் நம்பர். ஸோ இதை எடுக்கலாம். இப்போ 25ங்கிற ஒரு ஸ்கொயர் ஆட் ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ 25ங்கிறது எத்தனாவது ஆட் நம்பர்? நம்ம n வேல்யூ என்ன எடுக்கிறோம்? எத்தனாவது ஆட் நம்பர்? இப்போ 9 பாத்தீங்கன்னா 5th ஆட் நம்பர். அதனால n equal to 5ன்னு எடுத்தோம். இப்போ 25ங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? இப்போ 1 3 5ன்னு போட்டு பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. ஓ இது எத்தனாவது ஆட் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2n minus 1 equal to 25. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு இங்க கண்டுபிடிச்சிடலாம். n 2n equal to 25 plus minus 1 வந்து இங்க plus 1 ஆகும். இப்போ plus 1னா 26 வந்துருமா? இப்போ n equal to 26 divided by இந்த 2 கீழே வந்துரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 13. அப்போ n equal to 13. அதாவது 25ங்கிறது 13th கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். இந்த மாதிரி பெரிய நம்பர் என்ன கொடுத்தாலுமே நம்ம அது எத்தனாவது ஆட் நம்பர்னு இந்த மாதிரி 2n minus 1க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ்ல இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? n equal to 13 னா இந்த 13 minus 1 the whole square plus 2n minus 1 வந்து
இங்க 25 வர மாதிரி தான் பார்த்தோம். இது கால்குலேட் பண்ணாலும் 25 தான் வரும். நம்ம டைரக்டா 25 போட்டுடலாம். அண்ட் என்னங்கிறது 13, ஸோ இங்க 13 ஸ்கொயர். இங்க n போட்டாலுமே 13 2 26 minus 1 25 தான் வரும். ஸோ இந்த வேல்யூக்கு தானே நம்ம இந்த 25 போடுறோம். அதனால தான் இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம். 2n minus 1 வந்து 25 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க மறுபடியும் அந்த கால்குலேஷனை போட்டால டைரக்டா அந்த நம்பர் போட்டாவே போதும். இப்போ 13 minus 1 ஸ்கொயர்னா என்ன? 13 minus 1 12. இப்போ 12 ஸ்கொயர். இந்த 25ங்கிறது என்னது? 5 ஸ்கொயர். இங்க 13 ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர் நம்பர் வந்துச்சு. அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ஃபார்மேட்ல வந்துருச்சா? அப்போ இந்த 12 5 13ங்கிறது ஒரு பௌதியான ட்ரிபிள். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 5 12 13 இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுதான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 50ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் 5 more பௌதியான ட்ரிபிள்ஸ் யூசிங் திஸ் ஐடியா. இதே மாதிரி இன்னும் 5 பௌதியான ட்ரிபிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 9க்கு பார்த்தோம், 25க்கு பார்த்தோம். இதுக்கப்புறம் வேற என்ன நம்பர்ஸ் பாக்குறது? இங்க ஆட் ஸ்கொயர் நம்பர் தான் வரணும். அப்போ வேற என்ன ஆட் ஸ்கொயர் நம்பர் இருக்கு? இதுக்கப்புறம் 36 வராது. 7 7s are 49. இப்போ 49 வரும். அப்புறம் 8 8s are 64 வராது. 9 9s are 81 வரும். அதுக்கப்புறம் 10 வராது. 11 11s are 121. அப்புறம் 12 ஸ்கொயர் வராது. 13 ஸ்கொயர் வந்து 169. 14 ஸ்கொயர் வராது. 15 ஸ்கொயர் வந்து 225. இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? 1 2 3 4 5. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இந்த 2n minus 1ங்கிற பிளேஸ்ல வச்சு நம்ம ஒரு 5 பௌதியான ட்ரிபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 49 எடுத்துக்கலாம். இப்போ 49 வந்து 2n minus 1. 2n minus 1ங்கிற இடத்துல 49 வச்சுக்கிறோம். அப்போ n என்னவா இருக்கும்? அதாவது எத்தனாவது ஆட் நம்பர் இது? n equal to 49. இது வந்துச்சுன்னா 50 ஆயிடும். -1 வந்து இங்க வந்துச்சுன்னா 50 ஆயிடும். அண்ட் 2 இங்க வந்து கீழே வந்துடும் டிவைட்ல. அப்போ 50 by 2 25. ஸோ 49ங்கிறது 25th ஆட் நம்பர். ஸோ என்னங்கிற இடத்துல நம்ம 25 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 25 minus 1 the whole square plus இந்த 2n minus 1 தான் 49 எடுத்திருக்கோம். 49ங்கிறது என்ன? 7 ஓட ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். என்னங்கிறது 25. ஸோ 25 ஸ்கொயர். 25 minus 1 என்ன? 24. அப்போ என்ன நம்பர்ஸ்ல இங்க வந்திருக்கு? 7 24 25. இது ஒரு பௌதியான ட்ரிபிள். ஸோ சொன்ன மாதிரியே இங்க வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து nth நம்பர் வருது. ஆனா இங்க என்ன நம்பர் வருதுன்னா சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அது பெரிய நம்பரா இருக்கும். 1 3 5னா ரொம்ப தூரம் போகும் இல்லையா? அப்போ எத்தனை n நம்பர்ஸ் இருக்கோ அது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இங்க வந்து nth நம்பர் என்னவோ அதுதான். ஸோ அது வந்து சின்னதா தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ரிபிளா எழுதும்போது ஒரு அசனிங் ஆர்டர்ல எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 81க்கு பார்க்கலாம். இப்போ 2n minus 1 வந்து 81க்கு ஈக்குவேட் பண்ணணும். பிளஸ் 1 வந்துச்சுன்னா 82 ஆகும். அண்ட் டிவைட் பை 2 பண்ணா 41. ஸோ என்னோட வேல்யூ 41. ஓ n minus 1 அதாவது 41 minus 1 என்ன? 40. 40 ஸ்கொயர். 81ங்கிறது என்னது? 9ஓட ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர். அண்ட் n வந்து 41. ஸோ 41 ஸ்கொயர். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கிடைச்ச அந்த பௌதியான ட்ரிபிள் என்ன? 9 40 41. ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் 11 ஸ்கொயர் 121. அப்போ 2n minus 1 இந்த இடத்துல தான் 121 வரணும். அப்போ n என்னவா இருக்கும்? இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1. அப்போ 122 மாறும். அண்ட் டிவைடட் பை 2 பண்ணா 61. ஸோ என்னோட வேல்யூ 61. அப்போ இங்க n minus 1 61 minus 1 60. இங்க 11 ஸ்கொயர். ஏன்னா 121 வந்து 11 ஸ்கொயர். அண்ட் இங்க வந்து n ஸ்கொயர் which is 61 ஸ்கொயர். இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 11, 60, 61. இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச தேர்ட் பௌதியான ட்ரிபிள். இப்போ நெக்ஸ்ட் 169க்கு பார்க்கலாம். 169. இப்போ இங்க 1 ஆட் ஆச்சுன்னா 170 வரும். 170 டிவைடட் பை 2 85. அப்போ n equal to 85. அப்போ n minus 1 என்ன இருக்கும்? 85 minus 1 84. 169ங்கிறது 13 ஸ்கொயர். அண்ட் nங்கிறது 85. ஒண்ணுமே இல்லை. n வேல்யூ அண்ட் இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி. அவ்வளவுதான். அப்போ நமக்கு ஒரு பௌதியான ட்ரிபிள் கிடைச்சிரும் which is 13 84 and 85. இன்னும் ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். 225 வச்சு கண்டுபிடிக்கலாம். 225 எடுக்கிறோம். 225ங்கிறது 15 ஸ்கொயர். இப்போ 2n minus 1க்கு 225 ஈக்குவேட் பண்ணணும். அப்போ பிளஸ் 1 வந்துச்சுன்னா 226 ஆகும். அண்ட் 2 டிவைட்ல போச்சுன்னா n வேல்யூ 113. So n value 113. For n minus 1, 113 minus 1, 112. 112 the whole square. N oda value 113.
ஸோ பவுடியானா ட்ரிபிள் வந்து 15, 112, 113. இப்போ 5 பவுடியானா ட்ரிபிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் using this formula. Second question, does this method yield non-primitive Baudiana triples? Observe that among the triples generated, one of the smaller side lengths is 1 less than the hypotenuse. ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க, இது வந்து 1 லெஸ் தானா இருக்கு. 85க்கு 1 லெஸ் தான் 84, 113க்கு 1 லெஸ் பண்ணா 112, 25க்கு 1 மைனஸ் பண்ணா 24, 41 40, 61 16 எல்லாமே 1 லெஸரா இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, டஸ் திஸ் மெத்தட் இல் நான் பிரிமிட்டிவ் பவுதியான ட்ரிபிள், அதாவது பிரிமிட்டிவ் இல்லாத நான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா என்னது? பிரிமிட்டிவ்னா ஒன்லி 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா நான் பிரிமிட்டிவ்னா வேற ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லயே இது ரெண்டுமே பக்கத்துல வர நம்பரா இருக்கு. அப்போ ரெண்டுமே பக்கத்துல வர நம்பரா இருந்தா அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் 1 மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இருக்காது. இப்போ 84 86 பார்த்தாலுமே ரெண்டுமே ஈவன் நம்பர், அப்போ 2 காமன் ஃபேக்டரா இருக்கும். அப்ப எல்லா ட்ரிபிள்ஸ்லுமே இந்த மாதிரி தானே இருக்கு, பக்கத்துல வர நம்பர் தானே இருக்கு. 1 மைனஸ் பண்ணா என்ன நம்பர் வருமோ அதுதானே இருக்கு. அப்போ அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹைபாட்னஸ், இப்போ ரெண்டு சைட்ல இருந்து ஒன்னு ஹைபாட்னஸ் தானே இருக்கும். அந்த ஹைபாட்னஸ் தான் எப்பவுமே நமக்கு ஹையரா இருக்கும். அதனால இந்த பெரிய நம்பர் தான் ஹைபாட்னஸ், இது வந்து ஒரு சைட் லென்த். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கு. ஸோ நமக்கு காமன் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா 1 மட்டும் தான் இருக்கு. இப்ப ஏன் இந்த நம்பர் செக் பண்ணலன்னா, இதுக்கு இருந்தாலுமே கூட, இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இருந்தாலுமே கூட எல்லாத்துக்குமே தானே ஒரு காமன் ஃபேக்டர் வேணும். இந்த 3 நம்பருக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு மட்டும் இருந்தா போதாது. அப்போ இந்த 2 நம்பருக்குமே 1 காமன் ஃபேக்டர் தான் இருக்கு, அது தவிர வேற எதுவுமே இல்ல. அப்போ கண்டிப்பா இந்த டோட்டல் நம்பருக்கும் 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர் இருக்கும், அது தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிள். ஸோ நமக்கு பிரிமிட்டிவ் ட்ரிபிள் மட்டும் தான் இந்த மெத்தட்ல ஆன்சர் கிடைக்கும், நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் கிடைக்காது. ஸோ நோ நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள்ஸ் will be generated from this equation. Only primitive triples can be generated. The third question பாருங்க, are there primitive triples that cannot be obtained through this method? If yes, give example. இப்போ கொஸ்டினே தெரிஞ்சிச்சு, if yes give example சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா இருக்கு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? Are there primitive triples that cannot be obtained through this method? இந்த மெத்தட்ல வரது மட்டும் தான் primitive triple இருக்குமா? வேற ஏதாவது நம்பர்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நம்பர்ஸ் எல்லாமே கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கு. இப்போ 1 லெஸ் தான் நம்பரா தான் இது இருக்கு. 113க்கு -1 பண்ணா 112, அந்த மாதிரி 24 அடுத்து 25, 40 அடுத்து 41, இந்த மாதிரி இந்த சைட் லென்த்துக்கு அடுத்த நம்பர் தான் ஹைபாட்னஸா இருக்கு இந்த எல்லா எக்ஸாம்பிளுமே. ஆனா நம்ம முதல்ல ஒரு பிரிமிட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுல இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா இல்ல, அதுல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் இருந்தது. அப்போ இது தவறையும் வேற பிரிமிட்டிவ் ட்ரிபிள்ஸ் கண்டிப்பா இருக்கு. நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி ஹைபாட்னஸும் சைட் லென்த்தும் டிஃபரன்ஸ் 1ல வரது, அந்த டைப் ஆஃப் ட்ரிபிள்ஸ் மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வித் திஸ் equation. and other types இருக்கு, பட் அது நம்மளால இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க, அதை நான் சொல்றேன். 20, 21, 29 இது வந்து ஒரு ட்ரிபிள். ஆனா இங்க பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் இங்க எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் வந்து 1 வந்துச்சு. ஆனா இங்க 29 - 21 வந்து 8 டிஃபரன்ஸ் வருது, 1 டிஃபரன்ஸ்ல இல்ல. அப்போ இந்த மெத்தட் வச்சு நம்மளால இந்த ட்ரிபிள், இதுவும் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் தான், இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்ல, அப்போ இதுவுமே ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிள் தான். ஆனா இந்த மெத்தட வச்சு இந்த பிரிமிட்டிவ் ட்ரிபிளை நம்மளால வர வச்சிருக்க முடியாது. So question என்ன கேட்டாங்க, are there primitive triples that cannot be obtained through this method? Yes, there are primitive triples that cannot be obtained through this method. அது வந்து இதுதான், இதுவுமே ஒரு primitive triple தான். ஆனா இந்த மெத்தட் வச்சு நம்மளால obtain பண்ண முடியாது. இப்போ இது வந்து ஒரு பௌதியான ட்ரிபிளா அப்படின்னு பார்க்கணும்னா 20 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 29 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ஃபார்மேட் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400, இது 21 ஸ்கொயர் வந்து 441, 29 ஸ்கொயர் வந்து 841, இது ஆட் பண்ணீங்கன்னா 841 வரும். ஸோ இட் இஸ் அ பௌதியான ட்ரிபிள் அண்ட் இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் பௌதியான ட்ரிபிள் பிகாஸ் இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற எல்லா ட்ரிபிளுமே ஒரு பிரிமிட்டிவ் ட்ரிபிளா தான் இருக்கும். நான் பிரிமிட்டிவ் ட்ரிபிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஒன்லி பிரிமிட்டிவ் ட்ரிபிளா தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லா பிரிமிட்டிவ் ட்ரிபிளும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது இல்லாம கூட வேற பிரிமிட்டிவ் ட்ரிபிளும் இருக்கு. அதை வந்து இதை யூஸ் பண்ணி, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.